ஏற்கனவே இந்த கேள்விக்கு அவர் கட்சியை தொடங்கிய காலத்தில் நாம் பதில் சொல்லிவிட்டோம். எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம். எல்லாருடைய கேள்வியா இருக்கிறது கூட்ட நெரிசல் உயிரிழந்தவர்களுக்கு நேரில் சந்திச்சு ஆறுதல் கூறாம அவங்களை வர சொல்லி ஆறுதல் கூற இந்த நிகழ்வு நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? சார், எப்படி எது எப்படியோ அந்த துயர சம்பவம் நடைபெற்று விட்டது. அங்கு சென்று வாழ்த்தாலும் சரி, அவருக்கு கூட்டி கொண்டாந்து இங்கே கொண்டாந்து வச்சிருந்து அவருக்கு அனுதாபம் தெரிவித்தால் அனுதாபம் தெரிவிக்கிறாரே, அதைத்தான் நாம் பாராட்ட வேண்டும் ஒழிய அதற்கு உள்ளே நுழைஞ்ச சில பல காரணங்களை சொல்லிக் கொண்டிருப்பது சரியாக இருப்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. உண்மையிலேயே பாராட்டக்கூடிய வரிசையில் வரவங்க கொஞ்சம் வேகமாவாங்க, வரிசையில் வரவங்க கொஞ்சம் வேகமாவாங்க, பின்னாடி நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. இல்ல வந்து ஜனவரி 1ஆம் தேதியை ஒவ்வொரு வருடமும் இந்திய தேர்தல் ஆணையம் கொஞ்சம் மெதுவாங்க சுருக்க திருத்த பட்டியல் வெளியிடுவது வழக்கம். அந்த பட்டியலின்படி புதிதாக உறுப்பினர்களை சேர்ப்பதற்கும் இறந்து போனவர்களை நீக்குவதற்கும் அந்த திருத்த பட்டியல் சுருக்க திருத்த பட்டியல் பயனுள்ளதாக இருக்கும். கடந்த காலத்தில் வரலாறு இல்ல இந்த பட்டியல் வந்து பொதுவாகவே நான் ஐயா சாமி வந்திருக்கோம், கோஷம் போட்டு டான்ஸ் ஆடுவாங்க, சாமி கொடுங்க. தேர்தல் ஆணையத்துடைய அந்த துறையை நான் வைத்து மாநிலத்தில் தேர்தல் ஆணையத்துடைய துறையை நிர்வகித்தவன் என்ற முறையில் சொல்கிறேன். ஏற்கனவே இருக்க பட்டியல் வெளியிடப்படும். புதிதாக சேர்த்துக் கொள்வதற்கு சுருக்க திருத்த பட்டியல் வெளியிடுவதற்குத்தான் வாய்ப்பாக ஒவ்வொரு ஆண்டும் அந்த வாய்ப்பு வாக்காளருக்கு தரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த தேர்தலில் எந்த முறைகேடு இருந்தாலும் அதை சொல்லி திருத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பல்வேறு விமர்சனங்கள் நான் வந்து அதில் இருக்க விதியை மட்டும் சொல்லிட்டு இருக்கேன், சட்ட விதியை சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் வாய்ப்பு இருக்கிறது. நீங்க நான் சொல்லாத வார்த்தையை நீங்க சொன்னீங்களா? அப்படியே நீங்க கோர்ட்ல நீதிபதியே வந்து தவறா வெளியெடுத்து போற மாதிரி இருக்குது. நான் வந்து திருத்தம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க சரியா அதை மாத்துறீங்க. இது எப்படிங்க? திருத்த மாத்திருக்குன்னா தேர்தலுடைய வரைமுறைப்படி அவர்கள் வகுத்திருக்கிற விதியின்படி திருத்தருக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால் 18 வயது நிரம்பியவருக்கு வாக்காளர் சேர்க்கலாம். அங்கு ஏற்கனவே இறந்து போனவர்களை நீக்கலாம். அதுக்கெல்லாம் உரிய படிவங்கள் இருக்கிறது. அந்த படிவத்தின்படி அதை செய்யலாம். நீங்கள் கடந்த காலங்கள் அப்படியே புரட்டி பார்த்தீங்கன்னா உதயகுமாருக்கு நான் எந்த காலத்திலும் பதில் சொல்றது இல்லை. இந்த கட்சி இந்த நிலைமைக்கு கொண்டு போய் சேர்த்திருக்க முக்கிய காரணம் அவருடைய சுயநலம் தான். அப்புறம் சொல்லுங்க. நீங்க இந்த கேள்வியை மாண்புமிகு டிடிவி தினகரன் சாரிடம் கேட்கணும். அப்புறம் சொல்லுங்க. இந்த ஒரு சாருக்கு நீங்க எதை பார்த்திருக்க? நியூஸ் 18 சொன்ன பதில் உங்களுக்கு அவரை தான் கேட்கணும். சார், என்னுடைய கருத்து என்ன மட்டும் கேளுங்க. அடுத்தவங்க சொன்ன கேள்விக்கும் பதிலுக்கு நான் எப்படி சார் சொல்ல முடியும்? சொல்லுங்க. நீங்க எத்தனை மாசம் இருக்கு சொல்லுங்க. எத்தனை மாசம் இருக்குன்னு? 6 மாசத்துல எவ்வளவு எத்தனைமோ சுனாமி சூறாவளி புயலாம் அடிக்க காத்திருக்கு. அதுக்குள்ளே எப்படி என்ன சொல்ல முடியும்? சொல்லுங்க. நீக்கப்படுறாங்களா? உங்களுடைய யூகங்களுக்கெல்லாம் எப்படி பரிசு? அவர் வந்துங்க தலைவர் காலத்தில் 23 வருஷம் மாவட்ட செயலாளர் இருந்தவர். 72 கட்சி தொடங்கும் போது இருக்கிறவர். ரொம்ப சீனியரு, பழுத்த அரசியல்வாதி. எதையுமே யோசனை பண்ணி தான் செய்வார். அதனால வந்து அவர் என்ன முடிவு எடுக்கிறாருங்கிறதே முடிவெடுத்த பிறகு நான் பேசுறேன். யாரு இன்றைக்கு சூழ்நிலைகள் எல்லா கட்சியும் பிரிஞ்சு கிடக்குது. அதிமுக பிரிஞ்சு கிடக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி சண்டை ஐயாவுக்கு நம்ம அன்புமணி சாருக்கு
இப்படி இருக்குன்னு சொல்லும்போது அவருக்கு தானே வாய்ப்பு இருக்கு, கண் கூட தானே தெரியுது. திமுக வாய்ப்பு இருக்கு. திமுகக்கு ஏன் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லணும். நீங்க எல்லா எதிர்கட்சிகளும் பிரிஞ்சு கிடக்குது. பிரிஞ்சு இருக்கும்போது அவருக்கு வாய்ப்பு இருக்குன்னு பொதுமக்கள் பேசிக்கிறாங்க. நான் பேசல சாமி, என் மேல பழியப்படாதீங்க. நீங்க வந்து தாவேக்கோட முன்னணியில உங்களுடைய எதிர்காலம் வந்து பிரகாசமா இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்து. யாருடைய வாழ்க்கையும் அரசியல் வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கிறது என்பது மக்களுடைய கையில் இருக்கிறது. உங்க கையில என் கையில கிடையாது. சொல்லுங்க. அப்புறம் கூட்டணி அமையறத பத்தி பேசுறாங்க. இப்ப நீங்க தாவேக்கோட நீங்க இணைஞ்சீங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் பிரகாசமா இருக்குன்னு யூடியூபர்கள் வந்து சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு இருக்காங்க. நீங்க சொல்றீங்களா? உங்களுக்கு என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். வாங்க.